வணக்கம் உறவுகளே. என்ன சமையல் நடக்கு? இன்னைக்கு உள்ள டே ஆன் மை லைஃப் என்னன்னு பாப்போமா? சின்ன சின்ன கிளிப் இன்னைக்கு. சரி. காலையில இப்ப எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டீ குடிச்சிருக்கு. சரி. என்ன? இப்போ வந்து மேல ஷால் கூட போடல. இந்த ஷால் போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து காவியாவுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காண்டி பன்னீர் பிரியாணி கேட்டா. இந்த பன்னீர் பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி. இந்த பக்கம் வந்து சன்னா மசாலா வெந்துகிட்டு இருக்கு. சன்னா மசாலாவும் சப்பாத்தியும். காலை டிஃபன் சன்னா மசாலா சப்பாத்தி. சரி. அடுத்து அவளை கிளப்பி விட்டுட்டு பார்ப்போம். அவளுக்கு பஸ் வந்துடும். 8:10 அவளுக்கு பஸ் வந்துடும். சப்பாத்திக்கு மாவு படைஞ்சு வச்சாச்சு. இப்பவுமே மாவு ஊற வச்சாச்சோ? திறக்க முடியல. சப்பாத்தி மாவு அரைஞ்சிருக்கேன். இப்போ போடலாம். சரி. காலைல 7:15 வெயில், நல்ல வெயிலுமா. வாக்கிங் போயிட்டு போது காத்து அவ்வளவா இல்லை. காத்து துப்புரவா இல்லை, வெயில் ஓவர் வெயில். 7:15 மணிக்கு அவ்வளோ வெயில் இருக்கு பாரு. பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சோ? அவ்வளோதான். இந்த ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா ரெடி ஆயிடும். இது சன்னா மசாலான்னு. ரைட்டு. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். வேட்டை நல்லா சாப்பிடலாம். ஆமாம். குழம்பு என்ன வைக்க திண்டாடி போயிடுறோம் டெய்லி. ஆமாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சா வேலை? ரைட்டு. அது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சப்பாத்தி அவளுக்கு இப்போ சாப்பிடணும். சரி. சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. காலையில பரபரப்பா இருக்கும். ஆமாம். அப்புறம் மதியம் எல்லாம் தூக்கம் நடக்கும். மதியம் சாப்பிட்டு 2 மணிக்கு மேலே தூக்கம் நடக்கும். சரி. அந்த இது இன்னும் பிடிக்கவே இல்லை. அந்த ஜூஸை காட்டு பார்ப்போம். ஹெல்த்தியான ட்ரிங்க் என்ன? ஹெல்த்தி ட்ரிங்க். இன்னைக்கு வாழைப்பழம் கொஞ்சம் அறப்படலை. நல்லா இருக்குண்ணா. பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது. நான் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட்டா யாருன்னே கொழுப்பு ரொம்ப இருக்கு. என்ன கொழுப்பு ரொம்ப இருக்கு. இதான் பெண்களுடைய வேலை. பாருங்க, இதை உட்காந்து குடி கூட நேரம் இல்லை. ஒரு கைட்டு குடிக்கணும், ஒரு கைட்டு சப்பாத்தி போடணும், ஒரு கைட்டு சன்னா மசாலா வைக்கணும். ஆமாம். ஒரு கைட்டு தலை பின்னி விடணும். அதான் பெண்களுக்கு வந்து காலையில் வந்து பரபரப்பாக தானே இருப்பீங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் தானே. ஆமாம். காத்தும் இல்லை. ஆமாம். குளிரும் இல்லை. வெயில் தான் போட்டு அடிச்சு. வெயில் தான் பயங்கரமாக இருக்கு. மதிய சாப்பாடு என்னது அப்படின்னா? அதான் சொன்னல, பன்னீர் பிரியாணி மதியம். பாட்டியில இருந்து அதுக்கு தொட்டுக்க தயிர் வெங்காயம் போடணும். சரி. அவள் காவிய தயிர் வெங்காயம் கேட்க மாட்டா. ரைட்டு. அதனால அவளுக்கு சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டுடுவாளோ? ஸ்கூலுக்கு அதை கொடுத்து விட்டுருன்னா? ஆமாம். இப்போ ஒரு ஆள் புதுசாக இப்போ என்ட்ரி ஆகும். சாப்பிட வரும். நாள் புதுசாக என்ட்ரி ஆகும். இந்த ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி. நல்லா சூப்பராக வந்திருக்க. சன்னா மசாலா. சாப்பிட சொல்லுவோம் அவளை. சாப்பிட சொல்லு. பாய் சொல்றா. ஹாய் சொல்லு. குட் மார்னிங். அடுத்த சப்பாத்தி உனக்கு கருவாச்சி வந்துச்சு. கருவாச்சி காவியம். கருவாச்சி. இந்த ஒண்ணு சொல்றேன். இந்த ஒண்ணே ஒண்ணு.
அவங்க அத்தை சொன்ன மாதிரி காக்காச்சி. அவர்ட்ட யாரு பெரியது? பெரியத்தை எப்போ பாரு எல்லாத்தையும் காக்காச்சி காக்காச்சிப்பா. அவங்க சாஞ்சிட்டு. ஆமாம். ரைட்டு. ஸ்டார்ட் பண்ணி அவளை கிளப்பி விட்டுட்டு நம்மளுடைய இதை பார்ப்போம். ரைட். ஹாய். நாங்கள் என்ன ஆச்சு பண்ணிட்டியா வீடியோவில் வந்தோம், நீங்கள் வரவே இல்லையே. என்ன காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தோடனே அப்படியே போய் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன், கருண் டீ. சாப்பிட்டாச்சு, குடிச்சிட்டாங்க. சார் வந்து எப்போவுமே வந்து கடன் டீ தான் குடிப்பாங்க. சாருக்கு வந்து பால் டீ பிடிக்காது. உண்மைக்கு தான் பால் டீ குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு குடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் பால் டீ குடிப்பேன். மற்ற நேரம்லாம் கடன் டீ தான். அதில் நம்ம வாங்குற பசும்பால் ரொம்ப திக்கான பால், நல்ல திக்கா இருக்கு, கொழுப்பு அதிகமாக இருக்கு, அந்த ஆடை நல்லா வருது பாலில். ஆமாம், அதனால ஒரு டைம் மட்டும் குடிச்சுக்கிறது. ஆமாம். அதாவது நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க உங்களுடைய டே அண்ட் மை லைஃப்பை போடுங்க அப்படின்னு. டே இன் மை லைஃப். சாரிடா, நாங்கள் வந்து 985க்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவ. என்ன நீங்களாம் இல்லை நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க, அதனால உங்களுக்கு உச்சரிப்பு கரெக்டாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் தப்பாக ஏதோ ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிடுவோம், அவ்வளோதான். என்ன இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் என்ன கரெக்டாக அதை வந்து கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அந்த உறவுகள் எல்லாருக்காண்டியும் இந்த ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கி நாங்கள் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓட பேக்கை பாருங்கள், பொதி மூட்டை என்ன ஆமாம், வெயிட்டு கரெக்டாக இருக்கும். ஆமாம். காவியாவுக்கு முன்னாடி காவியா லஞ்ச் பேக் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. காவியா வரமுன்னுட்டு அவள் லஞ்ச் பேக் தான் வெளியில், யானை வரும் மணி ஓசை வரும், அவள் லஞ்ச் பேக் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. பால் கேனை போட்டுட்டு அவர்கிட்ட காசு கொடுத்துருங்கண்ணே, நின்று வாங்கிட்டு வந்துருங்க. இன்றைக்கி முடியுது. வாங்கிட்டு வந்துருங்க. சாப்பாடு நடக்கு, காலை சாப்பாடு கிளம்பியாச்சு. சரி, குளிச்சாச்சு, கிளம்பிட்டேன்டா. சப்பாத்தி, சன்னா மசாலா, இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுக்காண்டி இந்த பன்னீர் பிரியாணி வச்சுருக்கேன். சரி சரி, ரைட். சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக அவளை கிளப்பி விட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சாச்சு. இப்போ நான் என் சென்டருக்கு கிளம்பிட்டேன். சென்டர் பக்கத்துல தான், வீட்டு பக்கத்துல தான். ஒரு 2 மணி நேரம் போயிட்டு 1-1:30க்கெலாம் வந்துடுவேன். சரி, அடுத்து மதிய உணவு கொண்டணும். மதிய சாப்பாடு இதுதான் நம்ம வேலை. இதுதான் வேலை. இன்னும் இருக்கு, என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ காலை வேலையை இதுதான். அவளை கிளப்பிட்டு நான் சென்டருக்கு ஒரு நாள் போவேன், ஒரு நாள் லீவ் எடுப்பேன் அப்படி. ஏன்னா எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு அப்டேட்டுக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கேன். ஓகேவா? போயிட்டு சென்டருக்கு போயிட்டு மதியம் காமிப்போம், மதியம் எடுப்போம். சரி, கிளம்பி போயிட்டு வரேன். சரி, என்ன இருங்க, மதியம் கூப்பிட வந்துருங்க. வரணும், ஃபோன் அடிக்க கூப்பிட வந்துருங்க. ரைட்டு, போயிட்டு வந்து பார்ப்போம். மதிய சாப்பாடு இன்னைக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, மணி 3:30 ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அழைச்சிட்டு வந்ததுனால இன்னைக்கு லேட் ஆயிட்டு. வெளியில் ஒரு வேலையாக போக வேண்டியிருந்துச்சு. போயிட்டு வந்து நல்லா ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு ஸ்பெஷல் இதை பாருங்க உறவினர்களே. ஆமாம், தயிர் வெங்காயத்தை பாருங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் சொல்லுதேன், தயிர் வெங்காயம் நானே வந்து 2 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி தயிரை போட்டு விரவி வச்சேன். ஆனால் பெரிய பெரிய மாஸ்டர்மாரெலாம் வெட்டுதாங்க, அவங்களுக்கு அது பழக்கம். நான் வந்து இந்த வெங்காயத்தை வெட்டினது கிடையாது. அது கண் வந்து அவ்வளவு கண் காந்துச்சு. அப்போனா பெண்கள்னால் எவ்வளவு இது பண்ணுதாங்க. அவங்கள வந்து நம்ம ரொம்ப மதிக்கணும். உண்மைக்கு பெண்கள் தான் அந்த நாட்டோட கண்கள். நம்மளை தாங்கிறது நம்ம அம்மா பூமாதேவி தானே. அதே பெண் தானே. ஆமாம், அதே மாதிரி நம்ம அங்காள பரமேஸ்வரி, நம்ம மகாலட்சுமி அம்மா, சரஸ்வதி அம்மா, இந்த மாதிரி பத்ரகாளி அம்மா, துர்க்கை அம்மா, அம்மா இப்படி வந்து நம்ம பாரத மாதான்னு தான் சொல்லுவோம். ஆமாம், பாரத பிதான்னு சொல்கிறோமா, மாதான்னு தான் சொல்கிறோம். அதை மாதிரி அம்மா ஆனால் ஆண்களும் இதில் கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க.
என்ன? இருந்தாலுமே பெண்களுக்கு தான் அதிக கஷ்டம் உண்மைக்கு. ஏன்னா உறவுகளே தப்பா நினைக்காதீங்க. நான் வந்து அவசர அவசரமா சாப்பாடும் இதுவும் பண்ணி கொடுத்துட்டேன். அவளுக்கு வந்து காவியாவுக்கு வந்து தயிர் வெங்காயம் வேண்டான்ட்டான். அதனால அப்போ போடலை. நம்ம சாப்பிடும்போது மதியம் போட்டுக்கலாம்னு நினச்சி நான் வெளியில் நான் நினச்சி போனேன். ஒரு பல்லாரி வெங்காயம் தான் கிடந்துச்சு. சரி நம்ம பஜார் போய்டும்போது நான் பல்லாரி வெங்காயம் வேணுந்துருவோன்னு அது மாதிரி தயிர் பாக்கெட்டு இல்லை, 2 வேணுந்தேன். நல்லா கட் பண்ணிட்டு நல்லா லைட்டாக உப்பு போட்டு கிண்டி வச்சேன். சாப்பிட்டாச்சு. நான் அப்படியே சாப்பிட்டேன். நமக்கு அந்த 1:30 சாப்பிட்டு ஆகணும், அதே பழக்கம். ஆமாம், அதனால பசி தாங்க மாட்டாங்க. சரி ரைட்டு. அவ்வளோ வெட்டி சாப்பிட்டு ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க உண்மைக்குமே. ஆனால் உப்பு கம்மி தயிர் வெங்காயத்தில். போதும் உப்பு நான் அவ்வளோ போடலம்மா, லைட்டாக தான் போட்டேன். சாப்பாடுல கொஞ்சம் உப்பு கூட அந்த இதில் காலைல வச்சு சன்ன மசாலா உப்பு ரொம்ப இருக்குல்ல, அது கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. ஆமாம், இது தயிர் வெங்காயம் சூப்பராக இருக்கு. சூப்பராக சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கீங்கன்னா பெருமை. அது மாதிரி இது பிரியாணி வந்து இந்த காளான் பிரியாணி, அந்த காளானை காட்டுப்பா. பன்னீர் சாரி பன்னீர் அதான் அதை அப்படியே அவன் உடச்சி காட்டு. இந்த பன்னீர் காளான் இல்லை பன்னீர், நான் குட்டி குட்டி பீஸாக தான் போட்டேன். ஆமாம், அதை பொரிச்சு போட்டால் அது எண்ணெய், அது ஒரு மாதிரி நெஞ்ச கரைச்சிக்கிட்டு இருக்கும். அப்படியே போட்டேன். ஆமாம், சாப்பாடு நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வெங்காயம் விட்டு தயிர் போட்டு தயிர் வெங்காயம் உண்மைக்குமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், என்ன வெங்காயம் கொஞ்சம் சிஸ்ஸாக விட்டு பரும்பரு வெங்காயமாக இருக்கு. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. அதான் இப்போ மத்தியானம் நான் அடுத்து ஈவினிங் பார்ப்போம். ஓகே, சாப்பிடு. ஈவினிங் டீ டைம் வந்து விட்டது. ரஸ்க்கு சாப்பிட்டு டீ குடிச்சு இதான் எங்களுடைய டெய்லி ஒர்க்கு. இதில் சில நாள் சில விதம் மாறும். என்னைக்காவது ஒரு நாள் டெய்லி ரொட்டீன் வந்து எங்களுக்கு இதுதான். அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம், கெஸ்ட் வராங்க அப்படின்னா மட்டும் எங்கள் டே லைஃப் மாறும். மற்றபடி எங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கை இதுதான். நைட்டில் காலைல சப்பாத்தி, சன்ன மசாலா, அந்த பிரியாணி அதை சாப்பிடுவோம். நைட்டில் நாங்கள் ஸ்பெஷலாக என்னைக்காவது தான் வாங்கி சாப்பிடுவோம், ஏதாவது பண்ணுவேன். மேக்ஸிமம் பகலில் காலையில் பண்ணுறது மதியம் பண்ணுறது எது மீதி இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வேறு தோசை மாவு நாங்கள் 3 பேரும் அதை இது பண்ணி சாப்பிடுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். என்ன கல்யா சொல்லு கல்யா, ஆமாம் சாப்பிட்டுடுவோம். ஓகே, இதே தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. எங்களுக்கு உங்க ஆதரவு இருக்கணும். வெரி குட் காவியா. என்ன இதே மாதிரி உங்க ஆதரவை எங்களுக்கு எப்பவும் கொடுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோல தேங்க் யூ.